கருத்து கணிப்பு டீமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்ஷியலா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்னா இன்னைக்கு கள நிலவரம் அப்படி இருக்குதா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப அவங்க வந்து ஏடிஎம்கே காலி பண்றாங்களா இல்ல விஜய் மேல ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த கருத்து கணிப்பு நடத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை ஒரே ஒரு தெளிவா இருக்காது, இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். எப்படி இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க பாருங்க. டெபாசிட் இழக்கலாம், படுபாதாளத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்பா தான் நான் பாக்குறேன். யதார்த்த நிலை கிடையாது. 100% ஒவ்வொரு தொகுதியும் அவங்க சொல்லியிருக்காங்களா? இவங்களா ஒரு டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணி திமுக இத்தனை பெர்சன்டேஜ் இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 234 தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? களம்ங்கிறது டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துறாங்க. அவருக்காக அவங்க வேலை பார்த்த மாதிரி தான் தெரியுது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஐபிடிஎஸ் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முழுசா பார்த்தோம் அப்படின்னா, அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, விஜய்க்கு வந்து அபரிவிதமான ஒரு ஆதரவு இருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு, திமுகவோட வாக்கு வங்கி கடுமையா சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு சாராம்சத்தோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து ஓவராலா 31.9% வரும். தாவேகா வந்து அவங்க ஒரு தனியா தலைமையில ஃபார்ம் பண்ணாங்கன்னா கூட்டணி 28.8% வரும். ஏடிஎம்கே பிஜேபி பாமக வந்து 26.8% வரும். நாம் தமிழருக்கு 5.6 தான் வரும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சதவீதத்தையும் ஓவராலா கொடுத்திருக்கத பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பை? இந்த கருத்து கணிப்பு டீமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்ஷியலா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்னா இன்னைக்கு கள நிலவரம் அப்படி இருக்குதா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப அவங்க வந்து ஏடிஎம்கே காலி பண்றாங்களா இல்ல விஜய் மேல ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த கருத்து கணிப்பு நடத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு விஷயம். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் தேர்தல் இது, கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாருன்னு தெரியாது. விஜய் ஒவ்வொரு 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கருத்துல இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வச்சுங்களேன். சிஎம் வந்து ஸ்டாலின், அங்க எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட திமுகவுக்கும் விஜய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5% தானே டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது நான் பார்க்கும்போது. பட் என்னை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு கருத்து திரிப்பா தான் நான் பாக்குறேன். என்ன காரணம் என்றால் இதை நடத்தின டீம் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டிய குரூப். அண்ணாமலை ஒரே ஒரு தெளிவா இருக்காரு, இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். ஏன்னா நான் சொன்ன ப்ரொஜெக்ஷன் வேற. ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி இந்த தேர்தலில் தனித்து போட்டு, அதாவது ஒரு கூட்டணியோட தனியா போட்டியிட்டால் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கறதா என்னுடைய ப்ரொஜெக்ஷனு. இல்லைன்னா மினிமம் நீங்க ஒரு 70 சீட்டாவது வாங்கணும் அப்படிங்கறதா அண்ணாமலையோட ஒரு ப்ரொஜெக்ஷனு. அவர் அமித்ஷாட்ட ஒரு பெரிய ஒரு அஜெண்டால ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பட் அதெல்லாம் மீறி இவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சாங்க. பட் இப்போது என்ன சொல்றாங்க, 35 தொகுதியில இருந்து 40 தொகுதி தான் வாங்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை இல்லாத தேர்தல் இந்த தேர்தல் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பொறுப்பாளரா போட்டாங்க, சில தொகுதிகளுக்கு அங்க முடியாது, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டாரு. அவர் தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட என்ன சொல்லிட்டாருன்னா தெளிவா, நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு நிலையில தான் ஏடிஎம்கேங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு. அது நல்லா பாத்தீங்கன்னா சுமார் 80 தொகுதிகள்ல டெபாசிட் இழக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. 80 தொகுதிகளில் ஏடிஎம்கே டெபாசிட் இழக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. டெபாசிட் இழக்கலாம். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், தென் மாவட்டங்கள் இருக்கு, டெல்டால வந்து அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு. அதற்கு காரணம் ஓபிஎஸ், சசிகலா, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை.
அப்படி பாத்தீங்கன்னா நம்மளே சொன்னது ஒரு 20-25 தொகுதிகள், 25-30 தொகுதிகள் வேணா 3வது இடத்துக்கு போகலாம் அதிமுக அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு. பட் 80 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் இந்த தேர்தல்ல? அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு அபரிமிதமான ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை அண்ணாமலை டீம் என்ன நினைக்குது, ஏடிஎம்கேயோட விஜய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான இந்த கருத்து கணிப்பு மாதிரி நான் பாக்குறேன். அதற்காக தான் இந்த தேர்தலுங்கிறது 200+ ஒரு சூழ்நிலையில திமுகவுக்கு கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய நிலை. நீங்க விஜயும் ஏடிஎம்கேயும் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் நம்மளாம் ஒரு யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கூட நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு நாங்க ஒரு காலத்துக்கு போக மாட்டோம், நாங்க ஏற்கனவே நாங்க எடுத்த முடிவுல மாற்றம் இல்லைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு டெல்லிக்கு போறாரு. இந்த சூழல்ல தான் நீங்க கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புல பல தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பிறனா நான் பாக்குறேன். ஏன்னா 2வது இடம் விஜய்க்குன்னா இன்னும் டூரே போய் முடிக்கல ஐக்கியம். அவரு சோசியல் மீடியால மட்டுமே விஜய ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழலில் எத்தனை கிராமங்கள் இருக்குங்கிறது ஐபிடிஎஸ்க்கு தெரியுமா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட 50,000-60,000 கிராமங்கள் வேலை இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது, சோசியல் மீடியானா என்னன்னு தெரியாது, வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாம் விஜய் அங்கெல்லாம் போயிட்டாரா விஜய்? அதுக்குள்ளெல்லாம் போயிட்டாரா விஜய்? அங்கெல்லாம் கருத்து கணிப்பு நடத்தினாங்களா? ஒண்ணு சொல்லுங்க. நகர பகுதிகளில் எடுத்ததுல இது சூழ்நிலைன்னு சொல்லுங்க. ஏதோ ஓரளவு அதை நம்ம ஏத்துக்கலாம். 234 தொகுதிகளிலும் ஐபிடிஎஸ் நடத்தினாங்களா கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அதே போல நீங்க சொன்னீங்க 80 தொகுதிகளை டெபாசிட் இழக்க அவங்க போறாங்க அப்படின்ற விஷயத்த அதே அந்த தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்த திருநாவுக்கரசு அவர்களோட இந்த பேட்டியில நம்ம பார்த்தோம். 80 இடங்களை 3வது இடத்துக்கு போகுது ஏடிஎம்கே அப்படின்ற விஷயத்தையும் இதுல சொல்றாங்க. 80 தொகுதி இது மட்டும் கிடையாது, டெபாசிட் மட்டும் கிடையாது, 3வது இடத்துக்கும் 80 இடங்கள்ல போகுது அப்படின்னா 160 இடங்கள்ல ஒரு படுதோல்வி அடைக்குதுன்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு 40, 34, 74 தொகுதிகளில் மட்டும்தான் ஏடிஎம்கே 2 அல்லது 1ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பு சொல்ல வருது. இது களத்தினுடைய எதிரொலி தானா? 100% இல்லை. நீ 3வது இடம் சொல்றதுங்கிறது ரைட், அது நம்ம ஒத்துக்கலாம், இருக்கலாம். ஆனால் டெபாசிட் இழக்கும் ஒரு சூழ்நிலைனா 234 தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, களம்ங்கிறது டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துறாங்க. விஜய் சொல்றாரு, அவருக்காக அவங்க வேலை பார்த்த மாதிரி தான் தெரியுது. இது சம்பந்தமா உண்மையிலேயே நம்மளோட பேச வேண்டியவங்க அதிமுக தான். கள நிலவரம் என்ன அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும், இது உண்மையா இல்லையாங்கிறத. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலை என்றால் அது இப்படி பார்த்தா அதிமுக இது சூசைடு அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்டா தான் தெரியுது நம்மளுக்கு. நீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்ன நினைக்குது, இந்த தேர்தலில் போட்டியிடாம இருக்கலாமே, அவங்க புறக்கணிப்புன்னு சொல்ற சூழ்நிலைக்கு வந்துடலாம் போட்டிருக்கு. அப்படி பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதனால என்னை பொறுத்தவரை அதே மாதிரி நீங்க நாம் தமிழர் கிட்டத்தட்ட 4% கீழே இறங்கின மாதிரிலாம் தெரியுது கருத்து கணிப்புல. அவ பெரிய பாதிப்பால அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8% மேல இருந்த ஒரு நாம் தமிழர் 4 கீழே வந்துருது. இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு பண்ண மாதிரி தெரியுது. அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல கணக்கு அப்படி கிடையாது ஐக்கியம். ஆனா இந்த கருத்து கணிப்புல சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த தேர்தல நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான், தனித்து யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு தான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதாக வெளியிட்ட போது மாணிக்கம் தாகூரே இதைதான் குறிப்பிட்டார். பார்த்துக்கங்க, இந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு, தொங்கு சட்டசபை தான் வரும், கூட்டணி ஆட்சி தான் கூட்டணியினுடைய பங்களிப்பு இல்லாம திமுகவால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆகவே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நாங்க கேட்கக்கூடிய சீட்டை கொடு அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொன்னார். இல்ல அதுதான் சொல்றேன் நான், இது திமுகவை வீக் ஆக்குறதுக்கு அதிமுகவை சுத்தமா என்ன சொல்றது படுபாதாரத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்பா தான் நான் பாக்குறேன். யதார்த்த நிலை கிடையாது.
100% ஒவ்வொரு தொகுதியும் அவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு தொகுதியை சொல்லுங்க. 234 தொகுதியில ஒவ்வொரு தொகுதியா ஒரு கருத்து கணிப்பா எடுத்து இவருதான் வேட்பாளர், இவருதான் வேட்பாளருங்கிற ஒரு சூழ்நிலை தான் உண்மையான கருத்து கணிப்பா இருக்க முடியும். சேப்பாக்கத்துல ஒரு உதயநிதி நிக்கிறாரு, அதிமுக யார் நிக்கிறா, தாவேக்கால யார் நிக்கிறா, நாம் தமிழர் யார் நிக்கிறா, இப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கருத்து கணிப்பு சரியா இருக்கும். என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் கருத்து கணிப்பு, சரியான கருத்து கணிப்பு. அதை விட்டுட்டு இவங்களா ஒரு டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணி திமுக இத்தனை பெர்சன்டேஜ் இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது இன்னும் நாள் நெருங்க கிட்டத்தட்ட திமுக மீறி தாவேக்காவுக்கு கருத்து கணிப்பு பெரிய லெவல்ல செல்வாக்கு வந்த மாதிரி காட்டுற மாதிரி தெரியுது. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. என்ன அதே மாதிரி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததுக்கு முன்னாலேயே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் 2.5% தான் வித்தியாசங்கிற மாதிரி காட்டுறாங்க. தேர்தல் நெருங்கும் போது இதே கருத்து கணிப்பு நிறுவனம் கண்டிப்பா ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா விஜய் கிட்டத்தட்ட 184 அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன்ல இருக்காங்க. அவங்க விஜய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட அஜெண்டாவா இருக்கும். அது ஏன் கருத்து கணிப்பு நடந்தது? அது என்னை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்பு நம்புற மாதிரியே இல்லை. அப்படிதான் உண்டு சார். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்னது அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஆதரவாளர்களால் எடுக்கப்பட்டது போல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த திருநாவுக்கரசு அவர்களுடைய அருகில் அமர்ந்திருந்தவர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய ஒரு இன்னும் இருக்கிறார், ஸ்போக்ஸ் பர்சனாவும் இருக்கிறார். தொலைக்காட்சி வாதங்களையும் நம்ம அவரை பார்க்கலாம். அதே போல இந்த இதுல அண்ணாமலையையும் கடந்த ஒப்பீனியன் போல எப்படி அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம புகுத்தி எடுத்தாங்களோ இங்கேயும் அது போல எடுக்கப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாரு? டிவிக்கே என்டிஏக்குள்ள வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு மனோநிலையை இதன் மூலமா ஏற்படுத்துறாரா? கண்டிப்பா. அதுதான் இதுல ஒரே ஒரு விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபர் அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே லைன் அஜெண்டா அண்ணாமலைக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. அதனால மாற்று கருத்து கிடையாது. 2வது கள நிலவரம் திமுக அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அவங்க இன்னைக்கு கேஷுவலா ஜெயிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு தற்போதைய நிலவரம். அதனால மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சாதாரண சின்ன கால்குலேஷன் எதிர்ப்பு வாக்குகள் 3-4 பிரியும் ஒரு சூழ்நிலையில் திமுக சாதாரணமா ஜெயிக்கும். இதுதானே எதிர்ப்பு. நியாயமான ஒரு விஷயம் இதுதானே. இதுல எப்படி விஜய்க்கு அந்த மாதிரியும் இவருக்கு டெபாசிட் எப்படி? நீங்க எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துக்கு போனால் நம்ம இருமுனை போட்டி அப்படின்னா நீங்க சொல்றது சாத்தியமாக கூட இருக்கலாம். தற்போதைய நிலையில நெக்கா இருக்கு, தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஏத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நாம் தமிழர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜய் அவரும் தனியா நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணி தனித்து போட்டு 4 முனை போட்டியில் எப்படி தொங்கு சட்டமன்றம்ங்கிறது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. 1. 2வது எதிர்ப்பு வாக்குகள் 3 பிரியும் சூழ்நிலையில் திமுகவுக்குத்தான் களம் சாதகமா இருக்கிறதே தவிர விஜய்க்கு வாய்ப்பே இல்லை. விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவார். அதனால மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்தவரை ஒரு தொகுதி கூட ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. நெக்கா வருவாரு. அங்கேயும் திமுக தான் ஜெயிக்கும். அந்த இடங்கள்ல சில தொகுதிகள்ல விஜய் 2வதாக வருவார். 3வது இடத்துக்கு அதிமுக அது நகர பகுதிகளில் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிராமம் பகுதிகளில் கண்டிப்பாக டிவிக்கே தான் 3வது இடம். அங்கு போட்டி அதிமுக திமுகவுக்கு தான் களம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக்கும். அதுல மாற்றம் இல்லை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அவங்க சதவீதத்துல திமுகவுக்கு தான் அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. திமுக 90 சீட்டு தான் ஜெயிக்கும். அதுல பெருமா 100 கூட கிராஸ் பண்ணாத அந்த கூட்டணி. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்றதுனால அவ்வளவுதான் வரும். விஜய்க்கு 50 சீட்டு ஜெயிப்பாரு. 50 சீட்டு ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாம அவர் கிங் மேக்கரா இந்த தேர்தலில் இருக்க போறாரு அப்படின்ற கருத்து இந்த கருத்து கணிப்புல சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் கிங் மேக்கர் அப்படிங்கறதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷப்படலாம். விஜய்க்கும் சரி, விஜய் ரசிகர்களுக்கும் சரி,
இது சந்தோஷத்தை கொடுக்கலாமே தவிர களம் அப்படி இல்லை. கிராம பகுதிகள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளில் அதிமுக திமுகங்கிறது கள நிலவரம். மீதி இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 84 தொகுதிகள் நகர தொகுதிகள், நகரம் சார்ந்த தொகுதிகள்ல டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற நிலவரம் இருக்கலாம். அதனால 84 தொகுதிகளில் வேண்டுமானால் 2வது இடங்களில் விஜய் தரப்பு வரலாம். ஆனால் 150 தொகுதிகளில் அதிமுக திமுக தான் நிலை. திமுக வெற்றி பெறும், 2வதாக அதிமுக வரும் அப்படிங்கறதா இன்னைக்கு நிலவரம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுதான் நான் பாக்குறேன். அதுதான் உண்மை. நிச்சயமா சார். இந்த கருத்து கணிப்பு மற்றும் இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இது அப்பட்டமாக திரு அண்ணாமலை அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறீர்கள். இது எடப்பாடி பழனிசாமியை அரசியல் வாழ்க்கையிலிருந்து காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு, இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. விஜய்க்கு ஃபேவரபிளா போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமான உங்களுடைய அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.